வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு பார்சல் என்ன அப்படின்னா இந்த பார்சல் அந்த இரிவி புக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதில் வாங்கினது தான் இந்த புக்கு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணக்கூடாதுமா. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 399 ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு 399 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 புக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு 4 புக்ஸ் எந்தெந்த புக்குன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரும். ஆனால் உங்களுக்கு 4 புக்ஸ் வரும் 399க்கு. நீங்களாக ஏதாச்சும் ஒரு ரைட்டரை செலக்ட் பண்ணணும். அதிலிருந்து ஒரு புக்கும் நாங்களாக ஒரு 3 புக்கு கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ரைட்டருக்கே நாங்கள் 4 புக்கு கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 399க்கு ஒரு 4 புக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. சர்ப்ரைஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எரிவியில். நம்ம அதுக்கு தான் சென்ட் பண்ணோம். அதுக்கு பார்சல் தான் இந்த புத்தகம். பட் ஆனால் இதில் எந்தெந்த புத்தகம் இருக்குன்னு தெரியல. நான் சோபா கிட்டத்தட்ட 399க்கு ஒரு 4 புக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ரைட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று அந்த ரைட்டர் கிட்ட இருந்து நாங்களே உங்களுக்கு 4 புக் கொடுப்போம். இல்லைனா நாங்களாவே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 புக்கு 399. பட் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை புக் இருக்குன்னா எத்தனை புக்கு இருக்குன்னா 3 4 5 6 7 8 புத்தகம் கொடுத்துருக்காங்க. இது 8 புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஸோ 399க்கு ஒரு 8 புத்தகம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன புத்தகம்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். திருக்கிறது மெவுனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா வெளியீடு, ஷியாம் மருன் சிறுகதைகள்னு சொல்லிட்டு இந்த முத புத்தகம். அப்புறம் மரி என்கிற ஆட்டுக்குட்டி, பிரபஞ்சன் அவர்கள் எழுதினதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன புக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு, இந்த புத்தகமே கொடுத்துருக்காங்க. இதுதான் 3வது புத்தகம். எல்லாம் சின்ன சின்ன புத்தகமாக இருக்குது. வாழ்க்கை துணை நலன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் எழுதின புத்தகம் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் 4வது புத்தகம். அடுத்து வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி ஜிவி நாகராஜன் அவர்கள் எழுதினது வாசிப்பை நேசிப்போம் சொல்லிட்டு இதுதான் 5வது புத்தகம். அடுத்து வெண்ணிற இரவுகள், தமிழில் ரா கிருஷ்ணய்யா அப்படின்னு சொல்லிட்டு தஸ்தயஸ்கி. ஸோ அவர் தான் எழுதினது. தஸ்தயஸ்கி இந்த படம் தான் இயற்கை படம். இந்த படத்தில் இந்த புக்கில் இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் அந்த இது அது பின்னாடி மறந்துச்சு இயற்கை படத்தை ஏற்றிருந்தார். ஸோ வெண்ணிற இரவுகள் இந்த புத்தகம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சோபா சக்தி, இதுதான் நான் கேட்டேன். எனக்கு சோபா சக்தி அவர்களோட புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ சோபா சக்தி எழுதின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் அதே தஸ்தயஸ்கி எழுதின சூதாடி அந்த புக்குமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. 399 எரிவி புக் ஆஃபருக்கு அது போட்டிருந்தாங்க. நன்றி, எரிவிக்கும் நன்றி. புத்தகங்களை படித்து நம்ம ஒன்றா சொல்லுவோம். தேங்க்யூ. நீங்களுமே வாசிங்க, நிறைய வாசித்து பழகுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் நீங்களுமே சொல்லலாம். நன்றி. போவோம்ண்ணா. என்ன பெரிய பார்சலாக இருக்கு. இருமா பார்சலே ரொம்ப நல்லா பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃபாக தான் வந்திருக்கு. ஏமா அப்படி சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் புக்கு படிக்க சொல்லு. புக்கு படிங்கன்னு சொல்லு. ஸோ இதுதான் அந்த 4 புத்தகங்கள் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 புத்தகங்கள் இருக்குது 399 ருபீஸுக்கு. பாப்பா என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு. இருமா, அப்படி பண்ணக்கூடாது. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். 399 கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போதே ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்ப்போம் என்னென்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு. இரு ஒரு நிமிஷம் நான் சொல்ல இதில் என்னோடய பேருமே போட்டிருக்காங்க, பஷீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு பார்சல் என்ன அப்படின்னா இந்த பார்சல் அந்த இரிவி புக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதில் வாங்கினது தான் இந்த புக்கு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணக்கூடாதுமா. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 399க்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு 399 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 புக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு 4 புக்ஸ் எந்தெந்த புக்குன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரும். ஆனால் உங்களுக்கு 4 புக்ஸ் வரும் 399க்கு. நீங்களாக ஏதாச்சும் ஒரு ரைட்டரை செலக்ட் பண்ணணும். அதிலிருந்து ஒரு புக்கும் நாங்களாக ஒரு 3 புக்கு கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ரைட்டருக்கே நாங்கள்
4 புக்கு கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 399க்கு வந்து ஒரு 4 புக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. சர்ப்ரைஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எரிவியில். நம்ம அதுக்கு தான் வந்து சென்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்சல் தான் இந்த புத்தகம். பட் ஆனால் இதில் எந்தெந்த புத்தகம் இருக்குன்னு தெரியல. நான் வந்து சோபா சக்தி அவரோட ஒரு பேர் போட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஒரு புத்தகமும் மீதி ஒரு 3 ரைட்டர்ஸ் இருந்து ஒரு 3 புத்தகமும் உங்களுக்கு அனுப்புகிறேன், சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பார்ப்போம் இதில் என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி கொரியர்லேருந்து அந்த இறைவி புக்ஸ் ஸோ அவங்க தான் வந்து அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்தெந்த புக் இருக்குது அப்படின்னு.